வேண்டும். ஓகே திரு கலை, இப்போ கூட்டணி அமைக்கிறதுக்கான வியூகம் இது பற்றி கவலைப்படுவதை விட மூத்த தலைவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை சமாளிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு அதிமுகவுக்கு. அது மாதிரி ஒன்று மூத்த தலைவர்கள் பேட்டியில் 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் சாதாரணமாக பேசணும், ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அதுன்னு சொல்லிட்டாங்க. 6 பேரில் ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் எடப்பாடி அவர்கள் மீது ப்ரெஷர் செலுத்துகிற அளவுக்கு, அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பவர்ஃபுல்லான ஆள்கள் இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிக்கிறோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் போய் நீங்கள் இன்னாரெல்லாம் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பவர்ஃபுல்லான ஆள் இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தர் பேட்டி வந்தாச்சு. இப்போ அதனால் அவங்க என்ன பேசுனாங்க, என்ன எழுப்புனாங்கிறது வேற விஷயம். 2 பேர் வந்திருக்குங்க. அதில் நான் என்ன சொல்கிறேன், இதில் அதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை. அவங்க அப்படியே சொல்லியிருந்தா கூட அது கூட முக்கியம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ எம்ஜிஆர் காலத்தில் வெளியே போனவங்க உள்ளே வந்தாங்க, அவங்க எம்ஜிஆர் விமர்சித்தாங்க, அவரை சேர்த்துக்கிட்டாரு. ஜெயலலிதா அம்மா அது மாதிரி பண்ணாங்க, கரெக்டு. அந்த இடத்துல எல்லாம் பொதுச் செயலாளர் எம்ஜிஆருங்கிறதுக்கு சேலஞ்ச் இல்லை. ஜெயலலிதா அம்மாங்கிற பொதுச் செயலாளருங்கிறத யாருமே சேலஞ்ச் பண்ணலை. சேர்ந்தவங்களும் போனவங்களும் சரி, வந்தவங்களும் சரி, போகும்போது சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க, வரும்போது சேலஞ்ச் பண்ணாமல் சேர்றாங்க. அது மாதிரி இங்கே இல்லை பொசிஷனு. இப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க, நாங்கள் ஓபிஎஸ்ஸுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் என்ன, நான் சேர எப்பயுமே கேட்கல, அதிமுகவில் போய் சேர்றதுக்கு நான் எப்பயும் விண்ணப்பிக்கல, டிமாண்ட் வைக்கல, நான் ஒருங்கிணைப்புக்காக தான் போராடுறேன். வர வேண்டும் தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு வர்றதுக்கு தயாரான நிலையில இபிஎஸ் இருக்காரா? ஏங்க, நான் போய் சேர்றேன்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னா அது வேற விஷயம். என்ன சேர்த்துக்கோங்க, நான் டிமாண்ட் வைக்கல. கருத்தை திரு இபிஎஸ் கொச்சைப்படுத்தி சொன்னது ஓபிஎஸ் அண்ணா அந்த பதில சொன்னாரு. ஓபிஎஸ் அண்ணனுடைய பெருந்தன்மையான கருத்தை கொச்சைப்படுத்தி திரு இபிஎஸ் சொன்னதனால் அதற்கு பதில் சொன்னார். எதுவா இருந்தாலும் நான் அவருடைய ஸ்டேட்டட் பொசிஷன் அதான் நினைக்கிறேன். நான் இன்னொன்று, எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்கள் எம்ஜிஆர் ஆளுகளை சேர்த்துக்கிட்டப்பையோ, ஜெயலலிதா அம்மா போனவங்களை சேர்த்துக்கிட்டப்பையோ, அப்போ பாஜகங்கிற ஃபேக்டர் இல்லை. இப்போ நான் முக்கியமாக சொல்கிறது அதுதான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். பாஜகங்கிற ஃபேக்டர் இப்போ இருக்குது. நீங்கள் பாஜக உதறிட்டு நீங்கள் இந்த கூட்டணி, இந்த ஒன்று சேர்றது, ஒருங்கிணைப்பு, இதையெல்லாம் பற்றி பேச முடியாது. முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் அதிமுக பொசிஷன் பாஜக கூட்டணி இல்லை என்பது 2026 அட்லீஸ்ட் 2026 இல்லைங்கிறது அதை ஏற்றுக்கிறணும். நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் சொல்லணும். எதையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் எடப்பாடியே சொல்லணும்னா அவர் ஏங்க அதெல்லாம் இறங்கி போய் சொல்லணும்? பொன் வில்சன் கேட்ட மாதிரி அவர் ஏன் போய் அவருடைய பொசிஷனை விட்டுட்டு நான் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லணும்? அதாவது ஒருங்கிணைப்புக்கான மூவை நான் கேசிபிட்டு அதான் கேட்குறேன். ஒருங்கிணைப்பு தேவைங்கிறத நான் ஒத்துக்கிறேன் நிச்சயமாக. ஏன்னா இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு சரிவுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், அவங்க இதில் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கன்சர்ன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சமுதாயத்துடைய வாக்குகள் ஓரளவுக்கு அவங்ககிட்ட வெளியே போயிருக்குது. அந்த போனதை கன்சால்டேட் பண்ணுறதுக்காக இப்போ சசிகலாவை பாஜக களமிறக்கியிருக்காங்க. அது நடக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தென் மாவட்டங்களில் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது, தினம் நடக்குது, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கேசிபி பார்க்குறாரா என்ன தெரியாது. ஒருங்கிணைப்பு என்று சொல்லக்கூடிய என் தலைமையில் ஒருங்கிணைப்பு என்று சொல்லக்கூடிய சசிகலா ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தன்னுடைய சமுதாயத்தை கட்சியிலிருந்து பிடித்து செல்வதற்கான முயற்சியில் எடுக்கிறாங்க. அப்போ இந்த கன்சர்ன் இருக்குது அதிமுக. சரி, அந்த இந்த தம்பி அருமையாக சொன்னார், சுப்ரத்தன் கரெக்டாக சொன்னார், இவ்வளவு தொகுதிகளை நீங்கள் விட்டுக்கிட்டு எப்படி ஜெயிக்க முடியுங்கிறது. அந்த கன்சர்ன் நானும் அந்த கன்சர்ன் எடுத்துக்கிறேன். சரி, அதுக்காக கூட்டணி என்பது இவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பது என்பது தேவை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரி, ஆனால் வான் ப்ரிடெக்ஸ்டிங் தான் பிரச்சனைங்க. அது நடக்கிறதுக்கான வழிமுறை சரியாக இருக்கணும். அது போகிற பாதை, அதற்கான அந்த எய்மை அடைகிறதுக்கு, அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த பாதை அமைக்கப்பட வேண்டும். அதில் தான் ஒருங்கிணைப்பு குழு பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தணும். நான் அது மாதிரி நீங்கள் செலுத்துனீங்கன்னா நான் ஆதரவாக இருப்பேன். சரியான இன்டர்லோகேட்டர் வேணாம். சரி.